இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அதுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு. அத நான் கேட்கிறேன். இன்னும் 5 மாசம் இருக்குது. அதுக்குள்ள தாவேகா தான் வந்துட்டு வரும் அப்படிங்கிற தாவேகா தான் வெற்றி வாகை சூடும். தாவேகா தான் ஜெயிக்கும். தளபதி விஜய் அவர்கள் தான் சிஎம் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எதுக்கு நீங்க பூத் லெவல் ஏஜென்ட் கூட்டம் நடத்துனீங்க? திமுக தான் உங்களுடன் ஸ்டாலின் என் பரப்புரை பயணம் போனீங்க. உங்களுக்கு வெக்கம் இல்லையே இந்த கேள்விய கேட்கறதுக்குன்னு கேட்கிறேன். உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாம் இருந்தா நீங்க இந்த கேள்வி கேட்கலாமா? அ நான் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி 2026ல ஆட்சி அமைக்கும்னு சொல்லுது. எந்த தப்பும் கிடையாது. என்ன சார் 1 வருஷம் ஆச்சு எப்படி புதுசுன்னு சொல்லலாம்? ஆயிடுச்சு. நீங்க அப்படிதானே தாவேகா சொல்றீங்க. ஆரம்பிச்சு 2 வருஷம் தாவேகான்னு எல்லா பக்கம் பரவி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ரொம்ப புதுசுன்னு சொல்ல முடியும். ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்க இந்த வார்த்தையை பேசுனதுக்கு. புரியுதுங்களா? காசுக்காக பேசக்கூடிய ஊடகவியலாளர்கள் சில பேர் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அவங்கலாம் மனித ஜென்மத்திலே கணக்கிலேயே எடுத்துக்க கூட முடியாததா இருக்கும். கல்வியாளர்னு பேசுவாங்க, ஊடகவியலாளர்னு பேசுவாங்க. என்ன அரசியல் விமர்சகர்கள்னு பேசுவாங்க. திமுகவுக்காக தான் வாயடிப்பாங்க. ஒரு பத்திரிகையில ஒரு சேனல்ல இருந்தவரு இன்னைக்கு ரொம்ப அழகா பேசிக்கிட்டு இருக்கிறார் திமுகவுக்காக. அவருக்கு மக்கள் பேரெல்லாம் வச்சிருக்காங்க. அண்டான். புரியுதுங்களா? அந்த மாரி இங்க யாரும் காசு குடுத்து வரக்கூடிய கூட்டம் இல்ல. சாமானிய மக்கள் தினந்தோறும் அன்றாடம் பிழைக்கக்கூடியவர்கள். புரியுதுங்களா? சாமானியர்கள மையமா வச்சு இந்த மன்னராட்சி முறைக்கு எதிரா உங்க எளிய மக்களினுடைய வீட்டு பிள்ளைகள தான் களம் இறக்கி விட்டுருக்கிறேன்னு தளபதி அவர்கள் எல்லா இதுலயுமே மாநாடு மேடைகள்லயே பகிரங்கப்படுத்தி இருக்கிறார்ல. நீங்க சொல்லுங்க அந்த மாரி யாராவது ஒருத்தர நாங்க குடுத்துருக்குறோம். இவர் தான் இந்த ஊர் எம்எல்ஏவா இருக்கிறாரு. இவர் தான் இந்த ஊர் கவுன்சிலரா இருக்கிறாரு. சாதாரணமானவர் தான்னு. புருஷன் அ ம பொண்டாட்டி கவுன்சிலரா இருந்தா புருஷன் பல கோடி ரூபாய் கார்ல சுத்திக்கிட்டு இருக்கான். எத்தனை இப்ப தாவேகா நிர்வாகிகள் திமுகவுடைய மாநகராட்சி கூட்டங்கள்ல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து இங்க மதுரையில இந்த ஊர்ல எல்லாம் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து மேயர் பதவி விலகினாங்களா இல்லையா? ஆமா தானே? ஏன்? அளவுக்கு அதிகமா நன்மை செஞ்சுட்டாங்கன்றதுனாலயா? வேற என்ன காரணம் சார்? கோடி கோடியா கொள்ளடிச்சு குமிச்சிட்டீங்கன்றதுனால. இதுக்கு யார் வெட்கப்படணும்? அப்ப ஊழல் ஆட்சி உங்ககிட்ட தானே இருக்குது. இததான் சொல்றாங்க. ஒரு ஒரு இங்க இருக்கக்கூடிய ஒரு கே.கே. நகர் தனசேகரன்னு அவர் பையன் ஒரு ரேஞ்ச் ரோவர் காரை வச்சு கல்லூரி மாணவனை வந்து அடிச்சு கொல்றான் கார்ல ஏத்தி. இதெல்லாம் திமுக காரங்க தான் செய்யறாங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அந்த பையன் கே.கே. நகர் தனசேகரனுடைய பேரன் இல்லைன்றதை சொல்லிட முடியுமா?